குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கம்பெனி செக்ரட்டரி ப்ராக்டிஸில் ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி அண்டு லீகல் பொசிஷன் ஆஃப் ஏ செக்ரட்டரி. இதில் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. இப்போ ஒரு கம்பெனி செக்ரட்டரியை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாரு, செக்ரட்டரியை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதை ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப இதை யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போதும் ஆரம்பித்த பிறகும் அந்த நிறுவனத்திற்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நபர் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரை தான் ப்ரொமோட்டர்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா செக்ரட்டரிங்கிறவரை என்ன செய்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னென்ன உதவி செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறுவனம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான ரெஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனில் அவருக்கு உதவி செய்கிறாரு. அதுபோக தேவையான ப்ரிலிமினரி ஒர்க் என்னென்ன இருக்குது, நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு தேவையான ப்ரிலிமினரி ஒர்க் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா செக்ரட்டரி வந்து ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து என்ன செய்கிறாரு, உதவி பண்ணுறார். அதே மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது கமிட்டி மீட்டிங் இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் இருக்குது. இப்போ எல்லா மீட்டிங்ஸும் வந்து என்ன அவரை தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த மீட்டிங்க்கு தேவையான மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பண்ணுறாரு. செக்ரட்டரி என்ன செய்கிறாரு, மினிட்ஸ் வந்து என்ன செய்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முன்மாதிரியான ஒரு செயலாளர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ இவருடைய நேம் வந்து என்ன அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிக்கும் துணை ஏடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து இவருடைய நேம் வந்து இடம்பெற்று இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஏடுங்கிறப்ப என்னதுன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்டு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை ஏடு. இப்போ இந்த முதன்மை ஏடு என்ன செய்வாங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன செய்யணும், அதை சப்மிட் பண்ணணும். அதன் பிறகு வந்து என்ன செய்வாங்க, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து துணை ஏடுங்கிறது என்ன செய்வாங்க, ரெஜிஸ்டர் என்ன செய்வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த முன்மாதிரியான செயலாளர் அப்படிங்கிற பேர் என்ன செய்கிறதுல வந்து இடம்பெறுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த செக்ரட்டரி தவிர்த்து வேறு எதுவும் செக்ரட்டரி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அது வந்து யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக அவர் போக வேற ஒரு நபர் என்ன செய்கிறாங்க செக்ரட்டரியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னா இந்த நிறுவனம் ஆரம்பித்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம், அடிஷ்னலாக செக்ரட்டரி தேவை அப்படிங்கிறப்ப என்ன செஞ்சுக்கலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சப்போஸ் இப்போ சொன்னது ஃபஸ்ட்டு செக்ரட்டரியை தவிர்த்து வேற ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸில் ஒரு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டிங்கில் என்ன செய்யணும், ஒரு ரெசல்யூஷன் வந்து என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். இப்போ அவருக்கு இப்போ மீட்டிங் போட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு செக்ரட்டரி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி 30 நாள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து கம்பல்சரி. அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு செக்ரட்டரி வந்து ஒருத்தர் என்ன செஞ்சுறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. அவர் வந்து இப்போ என்னென்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கார். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டருக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டருக்கு ரிலேட்டிவாக இருக்கார் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு சிறப்பு தீர்மானம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஜென்ரல் போர்டு மீட்டிங்கில் என்ன செய்யணும், ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி அவர் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொரு வழி என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு செக்ரட்டரியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ்
என்ன செய்கிறோம், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறோம், இவர் அப்பாயின்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த ஓட்டிங் இதில் வந்து என்ன செய்ய முடியாது, இவர் வந்து என்ன செய்யக்கூடாது, பங்கேற்கக்கூடாது. மிச்சவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், அவர் வந்து சரி இவர் நம்ம செக்ரட்டரியாக வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்லணும். அடுத்த இன்னொன்று என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அவர் டைரக்ட் செக்ரட்டரியை வந்து அப்பாயின்ட் பண்ண முடியாது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில், யார் யார் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு செக்ரட்டரியை வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, குவாலிஃபைடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்டர் ஆஃப் ஏ கம்பெனி, ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ராக முடியாத எலிஜிபிள் இல்லாத நபர் ஒருவர் என்ன செய்ய முடியாது, செக்ரட்டரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ண முடியாது. கான்ட்ராக்டில் இல்லை போக முடியாத அளவுக்கு எலிஜிபிள் இல்லாத ஆள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒன்று மைனராக இருக்கலாம், இல்லை நல்ல மனநிலையில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். இப்போ அவங்களாம் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு செக்ரட்டரியை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதே கிடையாது, குவாலிஃபைடே கிடையாது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீகல் பொசிஷன் ஆஃப் ஏ செக்ரட்டரி. செக்ரட்டரியோட சட்டப்படியான நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செக்ரட்டரி வந்து என்ன செய்கிறாங்க, பிரின்சிபல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரெகனைஸ் பண்ணிடுறாங்க. அது போக இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து என்ன இதற்கு இருக்காரு, அவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், நிர்வாக பணிகளுக்கு அவர் தான் வந்து என்னது முழுமையான பொறுப்பு. நிர்வாக பணிகள் ஒரு நிறுவனத்தின் அது நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், அதுக்கு வந்து என்னது அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். இப்போ என்னென்னா, இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன செய்கிறாரு, அவர் தான் என்ன செய்யணும், ஃபைல் பண்ணணும். கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அவர் தான் என்ன செய்யணும், ரெஜிஸ்டராவில் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் அதில் வந்து எது இதாகிடுச்சு அப்படின்னா, அதில் வந்து எது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அவர் தான் வந்து முழுமையான பொறுப்பு. இப்போ இந்த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் ஏ செக்ரட்டரி, ஆக்சுவலாக ஒரு செக்ரட்டரியோட நிலை என்ன, இந்த ஆக்சுவல் ப்ராக்டிஸ். இப்போ கம்பெனி செக்ரட்டரிங்கிறவர் மிக முக்கியமான இடத்துல இருக்கார். கம்பெனியை பொறுத்த மட்டும் மிக 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 முக்கியமான இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க பொசிஷனில் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த லெவலில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலில் என்ன செஞ்சுருக்காங்க, செக்ரட்டரியை வச்சுருக்காங்க. இப்போ வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த மட்டும் ஓவரால் மேனேஜ்மெண்ட் யார் பொறுப்பு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க தான் என்னது ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். ஓவரால் மேனேஜ்மெண்ட், ஓவரால் நிர்வாகம் பண்ணுறது வந்து யார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பொறுப்பு. அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு தேவையான பாலிசிஸ் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. யார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க தான் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி எல்லாமே இது பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது யார், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி தான். டைரக்டர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அதை வந்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார், செக்ரட்டரி. அவர் தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு என்னது செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து என்ன செய்கிறாரு, இவர் வந்து என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால் வந்து இப்போ என்னென்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் மூளையாக செயல்படுகிறார். பிரெயின் ஆஃப் த கம்பெனி, அந்த நிறுவனத்தின் மூளையாக செயல்படுகிறார். அந்த செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் கண்ணாகவும் காதாகவும் கையாகவும் செயல்படுகிறார் என்று செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுதான் அவருடைய ஆக்சுவல் பொசிஷன். கம்பெனியில் வந்து ஆக்சுவல் பொசிஷன் அவருக்கு இதுதான். இப்போ அடுத்து சட்டத்தின் பார்வையில் செக்ரட்டரிங்கிறவர் என்ன அப்படின்னா, ஒரு சர்வெண்ட் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட வேலையாள் தான், பணியாள். அவர் என்ன செய்கிறாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படி தான் அவர் என்ன செய்ய முடியும்,
செயல்பட முடியும். அவங்களுடைய டைரக்ஷன்ஸ் இல்லாமல் அவரால் வந்து வேறு எதுலேயுமே என்ன செய்ய முடியாது, இந்த கான்ட்ராக்ட்லேயும் வேறு எதுலேயுமே என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. அவர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சார்பாக இவரால் என்ன செய்ய முடியாது, எந்த விதமான ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, எதுவுமே என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. அவங்க சொல்கிறது தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அவர் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அவருக்கு வந்து வேறு என்னதில் கான்ட்ராக்டில் அவராக வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டில் போடுறாங்க அப்படின்னா அது வந்து என்னது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இவரால் தனியாக முடிவெடுக்க முடியாது. இப்போ இன்னொன்று என்னென்னா கம்பெனி செக்ரட்டரி எதுவுமே சொல்லியிருக்கோம், என்ன செஞ்சுருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரொம்ப க்ளோஸ் டச்சில் இருக்காங்க, க்ளோஸில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப போர்டு என்ன முடிவெடுத்தாலும் அது வந்து எந்த விதமான கான்ஃபிடென்ஷியல் மேட்டராக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யும், கண்டிப்பான முறையில் தெரியும், அவரால் ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடிஞ்சிடும். அது என்ன பேசியிருக்காங்க என்ன ஏது இல்லை இவர் வச்சு தான் பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப இவருக்கு எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ கம்பெனியோட சேர்மன் அண்டு போர்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா பாலிசி மேட்டர்ஸில் இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் செக்ரட்டரிகிட்ட கேட்காம எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா செக்ரட்டரிக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கண்டிப்பாக முழுமையாக தெரிஞ்சிருக்கும், முழுசாக எல்லாமே கம்பெனியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுபோக ஸ்டாஃபோட என்ன செய்வாங்க, க்ளோஸ் டச்சில் இருப்பார். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் த பப்ளிக் எல்லாரோடையும் என்ன செய்வாங்க, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா செக்ரட்டரியை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, போர்டுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான இடத்துல வச்சுருக்காங்க. கம்பெனி வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்களில் வந்து அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஆலோசனைகள் எல்லாமே என்ன செஞ்சுக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன செய்கிறாங்க, செக்ரட்டரியை வந்து மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ளோஸ் டச்சிலே என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அவங்க அடுத்தபடியாக கம்பெனிலே வந்து மிக மிக முக்கியமான பொசிஷனில் என்ன செய்கிறாங்க, செக்ரட்டரியை வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி அண்டு லீகல் பொசிஷன் ஆஃப் செக்ரட்டரி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செக்ரட்டரிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.